ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷனில் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஏன் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு 3 டெஃபினிஷன் இருக்குது. அதில் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஏன் ஸ்பெஷலாக அப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இந்த ஸ்பெஷல் கேஸில் வந்து என்னென்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இஃப் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஃபார் சம் ஃபிக்ஸ்டு சி பிலாங்ஸ் டு பி. ஓகேவா? நம்ம வந்து இந்த எலமெண்ட்டில் இப்போ டொமைனில் இருக்க எவ்வளோ எலமெண்ட் வேணால் இருக்கட்டும், இன்னும் டிஇஎஃப்ஜிஹெச் என்ன வேணால் போட்டோம். ஆனால் கோ டொமைனில் வந்து ஒன்லி ஒரு எலமெண்ட்டுக்கு தான் இது வந்து ரிலேஷன் இருக்கும். ஒரு எலமெண்ட் கூட தான் அது ரிலேஷன் வச்சுருக்கும். ஓகேவா? இங்கே எல்லாமே நான் அது ஒரே எலமெண்ட்டில் போச்சு அப்படின்னா, அதாவது இங்கே இருக்க டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்குமே சேம் ஒரே ஒரு இமேஜ், எல்லாத்துக்குமே சேம் இமேஜ் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் ஸ்பெஷல் கேஸ்னு சொல்கிறோம். அதனால தான் இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து இன்னும் உங்களுக்கு இது தியரம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ செட் ஏ கமா பி கமா சிடின்னு இருக்குது. பின்றது 1,2,3 அண்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? A,3 B,3 C,3 T,3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 3. இது வந்து கான்ஸ்டன்ட். அதாவது எந்த நீங்கள் எலமெண்ட் நீங்கள் போட்டாலும் அதோட இமேஜ் வந்து அது 3 தான் இருக்கும். எல்லா எலமெண்ட்ஸுக்குமே சேம் எலமெண்ட், அதான் அதோட ரேஞ்சும் என்னவாக தான் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று நமக்கு இப்படி சேமாக கிடைக்காதனால இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இருக்குது, அதாவது ஏலேருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது. அது நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா, அதோட ரேஞ்ச் எதை கண்டெயின் பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து திருப்பி எப்படி சொல்கிறாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி, அதாவது கான்ஸ்டன்ட் மட்டும்தான். அதாவது இதுக்கு இன்னும் ஆல் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே என்னென்னா அண்ட் ஃபார் சம் ஃபிக்ஸ்டு, நம்ம ஒரு சில ஒரு ஃபிக்ஸ்டு அந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டாக ஒரே ஒரு எலமெண்ட், அதுதான் கான்ஸ்டன்ட். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டி ஃபங்க்ஷன். இதில் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லலாம் பாருங்கள். இதெல்லாம் 3 டெஃபினிஷனுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதாக இருக்கும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா, லெட் ஏ பி ஏ நான் எம்டி செட், ஒரு ஏன்ற ஒரு நான் எம்டி செட் இருக்குது. தென் இந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஏலேருந்து ஏகே, அதாவது இது ஒரு மிரர் ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட் வரும். இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ்ன்னு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் எக்ஸ் தான் வரும். ஒய்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் ஒய் தான் வரும். அதுதான் இங்கே வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏபி நான் எம்டி செட் த ஃபங்க்ஷன் ஏ இன்ட்டு ஏ டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் கால்ட் அன் ஐடென்டி ஃபங்க்ஷன் அண்ட் ஏ அண்ட் இஸ் டினோட்டட் பை ஐடென்டி ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பாருங்கள், ஏ செட் இருக்குது, பி செட் இருக்குது, இதுவும் XYZ, இதுவும் XYZ. பாருங்கள், எக்ஸுக்குன்னு இன்புட் கொடுத்தோம்னா எக்ஸே தான் அவுட்புட் வருது, ஒய்னு இன்புட் கொடுத்தோம்னா ஒய் தான் அவுட்புட், இஜெட்னு இன்புட் கொடுத்தோம்னா இஜெடே தான் அவுட்புட் வருது. ஓகேவா? இதுதான் ஐடென்டி ஃபங்க்ஷன். உங்களுக்கு இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னு வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அது வந்து ஃபங்க்ஷன் என்னவாக தான் இருக்கும்? ஏக்கு ஏ, பிக்கு பி, சிக்கு சி தான். இதுதான் ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த ஐடென்டி ஃபங்க்ஷனை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஏ, நம்ம இங்கே அதுக்கு நேம், இந்த செட்டோட நேம் எதுவோ அதை வந்து இந்த ஐக்கு கீழே போடுறது. இங்கே ஏ இருக்குது, ஒரு வேளை பி இருக்கலாம், ஒரு வேளை சி இருக்கலாம். அது மாதிரி நம்ம ஐக்கு கீழே அப்படி இந்த மாதிரி அந்த செட்டோட நேம் போட்டுக்கலாம். ஓகேவா? அதான் ஐஏ அப்படி இந்த மாதிரி தான் டினோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் ஏ டு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அவுட்புட்டும் அதே தான். அப்போ ஏ செட்டே தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஏ செட்டை இன்புட் கொடுத்தோம்னா அதே ஏ செட்டு வேறு வரனால தான் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஏ இன்ட்டு ஏவாக தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் ஏ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஒரு இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஏலேருந்து பிக்கு போகுது. இது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அதோட கண்டிஷன் என்ன? த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எ சப்செட் ஆஃப் த set of all real numbers, or that is f of a subset or for all a belongs to a. இதில் என்ன ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டொமைனில் என்ன லெட்டர்ஸ் வேணும், அதாவது இன்புட் வந்து இங்கே என்ன வேணால் கொடுங்க, நேமாக இருக்கலாம், இல்லை லெட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை சம் கலர்ஸ், இல்லை ஏதோ ஒன்று. ஆனால் இன்புட் நீங்கள் எதை வேணால் கொடுங்க, ஆனால் அவுட்புட் வந்து ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கணும். அதுதான் வந்து ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனுடைய கண்டிஷன் அப்படின்னு இதில் வந்து இந்த டெஃபினிஷனை சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, கண்டிஷன் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் எ சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதாவது அதோட இமேஜஸ் வந்து ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும், ரியல் நம்பர்ஸோடைய சப்செட்டாக தான் இருக்கும் அப்படின்றதான் அந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். ஓகேவா? இந்த 3 கேசஸ், அதாவது 3 ஸ்பெஷல் கேஸ் ஃபங்க்ஷனுடைய இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை தான் அந்த ஸ்பெஷல் கேஸ்னிலே கொண்டு வராங்க. இதில் எல்லாமே பாருங்கள், கான்ஸ்டன்ட்டுக்கு அது ஒரு இவ்வளோ ஒரு ரூல்ஸ் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஐடென்டி ஃபங்க்ஷன், இந்த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.